ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IPL 2025ல் சிஎஸ்கேயோட இது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஒரு 6 மேட்ச் இருக்குது, 6 ஜெயிச்சா உள்ள. அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. அந்த மாதிரி டீம் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, ஸோ அதனால் அந்த 6ல் ஒரு 3 இல்லை 4 ஜெயிச்சாங்க அப்படின்னா அடுத்த சீசனுக்கு அதை அப்படியே கோ ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் இப்போ நேற்று எல்லாருக்குமே ஒரு டவுட் என்னென்னா, டெவல்ட் ப்ரிவிஸை அவ்வளோ இதுவாக வர வச்சாங்கல்ல, ஏன் விளையாட வைக்கல? இந்த கேள்வியை இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் கூட கேட்டிருந்தாங்க. எதுக்கு டெவல்ட் ப்ரிவிஸ் வந்தும் அவரை விளையாட வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த வாட்டி சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க டே 1லேருந்து. அதுல ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மிஸ்டேக்கை ஒரு 4 மேட்ச் அடிபட்டதுக்கு அப்புறம் தான் திருத்தினாங்க. பட் இப்போ நம்மள்ட்ட நிறைய காலகட்டங்கள் கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு சில முடிவுகளை எடுத்திருந்திருக்கணும், அதையும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நேற்று அடிச்ச அந்த 175 அப்படிங்கிறது ஒரு நார்மல் ஸ்கோர் ஃபார் மும்பை பிச்சுங்க. இந்த மும்பை மாதிரி ட்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா 200லேருந்து 220 நீங்க அடிக்கல அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இப்ப இருக்கிற விளையாடக்கூடிய T20 இதுல ரொம்ப கஷ்டம். டெவல்ட் ப்ரிவிஸை நேற்று அங்கதான் மிஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர், ஷேக் ரஷீத், ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் ஆயுஷ் மத்ரே, இவங்க 3 பேரா. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. ஆயுஷ் மத்ரே கிழிச்சு கையில கொடுத்துட்டாரு. ஸோ நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சா, அந்த நல்ல ஸ்டார்ட்டை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது சிஎஸ்கே பேட்டர் தான் தெரிஞ்சிச்சு. சிவம் டூபேயும் ரவீந்திர ஜடேஜாவும் நீங்க ஸ்கோர் கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்ட மாதிரி தான் இருக்கும். எஸ், அவங்க நல்லா விளையாடினாங்க. எஸ்பெஷலி சிவம் டூபே, நான் எந்த தப்புமே சொல்ல மாட்டேன், அவரோட கேம் அவர் கரெக்டா ஆடினாரு. ஆனா இன்னொரு சைடு ரவீந்திர ஜடேஜா அந்த மிடில் ஓவர்ஸ்ல 2 பேரும் பண்ணாங்க பாருங்க, அங்க தாங்க உங்களுக்கு டெவல்ட் ப்ரிவிஸ் தேவைப்பட்டிருப்பாரு. டெவல்ட் ப்ரிவிஸை நீங்க அங்க எடுத்துட்டு இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அதை ஏன் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. எஸ், நீங்க ஓவர் 10 ஆட வைக்கிறீங்க அப்படின்னா பவர் பிளேல ஓவர் 10 என்னைக்கு போட்டிருக்காரு? இங்கிலாந்துக்கு போட்டிருக்காரா? இல்ல அவர் அந்த நேற்று கூட முரளி விஜய் சொன்னார், சோமர் செட்டுக்காக அவர் விளையாண்டுருக்காரு, சோமர் செட்லயே அவர் விளையாட வைக்க யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, அவர் எங்க அவர் பவுலிங் போடுறதே இந்த இதுல எல்லாம் பிக் பேஷ் லீக் அந்த அங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், மிட்ல போடுவாரு. அதுக்கப்புறம் அந்த எண்ட் ஓவர்ஸுக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ரீ எண்ட் ஓவர்ஸ்ல தான் அவர் போடுவாரே தவிர அவர் பவர் பிளேலையும் போட மாட்டாரு, எண்ட் ஓவர்ஸ்லயும் போட மாட்டாரு. ஓகே, கொஞ்சம் அங்க ரூல்ஸ் வேற மாதிரி இருக்கும். பட் ஓகே, அந்த நம்ம அந்த 20 ஓவர்னு கணக்கு வச்சுப்போம். அதுல அவரை கொண்டுட்டு நீங்க பவர் பிளேல 2 ஓவர் கொடுக்குறீங்க. இது நேத்து இன்னைக்கு நடந்தது இல்லை. இந்த சீசன் ஃபுல்லா அவர் எப்பெல்லாம் விளையாண்டுருக்காரோ பவர் பிளேல 2 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் 2 ஓவர் போடவே மாட்டேங்கிறாரு. ஸோ உங்களுக்கு அந்த 2 ஓவர் தேவை. ஓகே, அதை நீங்க ஓவர் 10 வச்சு தான் வாங்கணுமா? அதே மாதிரி பேட்டிங்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. இவன் விஜய் சங்கருக்கே கிடைக்கலங்கிறப்ப பேட்டிங்ல அவர் அந்த ஒரு 2 பால் விளையாடுறாரு. ஓகே, சுச்சுவேஷன்ஸ் எப்பயாவது மாறுபடலாம், ஏர்லி விக்கெட் சொல்லுவலாம், அப்போ ஓவர் 10 தேவைப்படுவார் அப்படின்னா ஓவர் 10 ஒரு பினிஷரா தானே எடுத்தீங்க. தோனிக்கு அப்புறம் எதுக்கு ஒரு பினிஷர்? தோனி தான் இறங்குறாரு கடைசியிலங்கிறப்போ நீங்க விஜய் சங்கரையும் கடைசியில பினிஷர் மாதிரி தான் ஆடுறீங்கிறப்போ ஓவர் 10 எதுக்கு? இப்பதானே மிடில் ஆர்டர்னு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப டெவல்ட் ப்ரிவிஸ் எடுத்துட்டு நீங்க மிடில் ஆர்டர் தானே ஸ்ட்ராங் பண்ணிருக்கணும். அது ஏன் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வந்த வேகத்துக்கு டெவல்ட் ப்ரிவிஸ் அடிச்சு கிழிச்சு ஒரு 30-40 ரன் கொடுத்துருவாரு, 50 ரன் அடிச்சிருவாரு அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. ஆனா மிடில் ஆர்டரை நீங்க அட்டாக் பண்ணியே ஆகணும். என்னைக்குமே IPL ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நீங்க இதெல்லாம் டீம்ஸ் எடுத்து பாருங்களேன், அந்த ஒரு பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ணிடுவாங்க. மிடில் ஆர்டர்ல அந்த மேக்ஸிமைஸ் ஆன பவர் பிளே நெட் ரன் ரேட்ல போகல அப்படின்னாலும், சாரி ரன் ரேட்ல போகல அப்படின்னாலும் அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம ஒரு கொஞ்சமா தான் அந்த ரன் ரேட்டே குறையும். அந்த மாதிரி மிடில் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போவாங்க. இவங்க என்னன்னா சம்பந்தமே இல்லாத ஒரு மிடில் ஓவர்ஸ் கேம் ஆடிட்டு இருக்காங்க. அது எனக்கு சத்தியமா புரியல. ஒரு மைண்ட் செட்டுங்க, 170லேருந்து 180 போதும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு கேம் விளையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாதுங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. நேற்று டெவல்ட் ப்ரிவிஸ் உள்ள வந்த வேகத்துக்கு அவரை நீங்க இறக்கி விட்டுருந்தீங்க. அந்த நம்பர் 4 பொசிஷன் அவருக்கு ஐடலான ஒரு பொசிஷன், அங்க இறக்கி விட்டுருந்தீங்க ஜடேஜாக்கு பதில் அப்படின்னா அவர் கண்டிப்பா அந்த மிடில் ஓவரை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. 10 பால் ஆடினாரு அப்படின்னா கண்டிப்பா 3 6 மாட்டிருக்கும். அதுல மாற்றுகிறதே கிடையாது. நீங்க அங்கேருந்து மறுபடியும் சிவம் டூபே அனுப்பி சிவம் டூபே வச்சு அங்க எடுத்துட்டு போயிருக்கணும் கேம. எஸ், இது சின்ன விஷயம். எஸ், நம்ம இப்படி பேசுறோம், அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுதான் இந்த சீசன் ஆரம்பத்திலேருந்தே எனக்கு புரியல, அப்படி என்னதான் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா விஜய் சங்கர் மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறப்போ எதுக்கு விஜய் சங்கரா விளையாட வைக்கிறீங்க? பவுலிங்கும் போட மாட்டேங்கிறாரு, பேட்டிங்லையும் வர மாட்டேங்கிறாரு. இல்லப்பா கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல விக்கெட் சொல்ல பேட்டிங் தேவைன்னா இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுட்டு போங்க. நீங்க அவர் இம்பாக்ட் பிளேயரா இறக்கி விடுங்க. நீங்க நேற்று அனுஷுல் கம்போஜ் ஆட முடியாமலே போயிருச்சுல. ஒரு சின்ன ட்ரிக் தான், அந்த சின்ன ட்ரிக்கை மிஸ் பண்றதுனால கேமே த்ரூ அவுட்டா மிஸ் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆயிருது. நான் என்ன சொல்வேன்னாங்க, நல்ல டீம் இல்லாதப்போ நமக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. இந்த டீமால இவ்வளவுதான் முடியும், பொட்டன்ஷியலே கிடையாது டீம்ல அப்படின்னு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில். அந்த தோல்வியை போயெல்லாம் நீங்க யாரை எடுத்துட்டு வந்தாலும் பொட்டன்ஷியல் இல்லை. ஏன்னா ராகுல் திரிபாதியை
விளையாண்டே ஆகணும், அவர் விளையாடலன்னா அங்கே வேற யாரும் இல்லை, வர்றவங்களும் பெரிய இம்பாக்டை இது பண்ணுறவங்க இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ ஒரு மாதிரி டீம் செட் ஆயிடுச்சு இல்லை, ஒரு ஆயுஷ் மத்ரே நல்லா ஆடுறாரு இல்லை, அவரை நீங்கள் எப்படியும் பார்த்து தான் நெட்ஸில் பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இருந்தாலும் ஒரு நல்லா ஆடுவார்னு ஒரு நம்பிக்கை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் டெவல் டுப்ளசிஸுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. எஸ், இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் டென்னுக்கு அது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். ஏன்னா ஓவர் டென்னை நம்ம இறக்கி விட்டு நம்ம வந்து அவருக்கான கரெக்டான ரன்னே கொடுக்கல அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க, அது உண்மை. பட் ஆனால் வெள்ளம் வந்து தலைக்கு மேலே போனதுக்கு அப்புறம் இங்கே எதையுமே நீங்கள் யோசிக்க முடியாதுங்க. எஸ், ஆப்வியஸ்லி அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அதே நேரத்தில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீமில் தேவை. அதை பற்றி நான் வந்து இது பண்ணுறேன். அண்ட் டெவல் டுப்ளசிஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள், மேபி அவர் அடுத்த மேட்ச் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் ட்ராவல் ஃபெட்டிக் இருக்கும், அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாகவே விளையாட விடலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில வெப்சைட்ஸில் படித்தேன். ஆனால் அப்படி இல்லைங்க, அவருக்கு ட்ராவல் ஃபெட்டிக் இருந்துச்சுன்னா அவர் ப்ராக்டிஸுக்கே வந்திருக்க மாட்டார். அவர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் தான், நான் அப்படிலாம் இருந்த உடனே தான் சரி ஸ்ட்ரெயிட்டாகவே அவர் வந்து உள்ளே வந்துருவார் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஃப்யூச்சருக்கு அவர் எம்எஸ் சொல்லிட்டு போன மாதிரி ஃப்யூச்சரை நோக்கி இனிமேல் யோசிக்க வேண்டியதான். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் டெவல் டுப்ளசிஸ் கண்டிப்பாக இருப்பார். அப்படி அதில் வந்து மாற்று கருத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. எஸ், சிஎஸ்கே நிறைய ட்ரிக்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. டீம் நல்லா இருந்தப்பையும் சரி, டீம் நல்லா இல்லாதப்பையும் சரி, அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது. எஸ், நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 6 மேட்ச் இருக்குது, ஃபார்மாலிட்டிஸ் தான். இதுக்கப்புறம் 6 மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச் வின் பண்ணாங்கனாலே சிஎஸ்கே வந்து ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேப்பா, அடுத்த சீசனுக்கு ஏதோ நம்ம வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் இந்த ரீடென்ஷன் பற்றி கேட்டிருந்தீங்க. பிகாஸ் அது ஒரு இப்போ வந்து நீங்கள் ஆயுஷ் மத்ரேவை ரீடெயின் பண்ணணும்னா ருத்ராஜ் ஐக்வாட் வந்து அப்போ ரீடெயின் பண்ண முடியாது, அது என்ன அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அது சிம்பிளுங்க. அதை பற்றி நான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு வீடியோ போடுறேன், அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகிற 6 மேட்ச்சில் சின்ன பசங்க நிறைய பேர், ஒரு வேன்ஸ் பேடி ஆட வச்சு பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ, ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு டூ இயர்லி, பட் நீங்கள் ஒரு மேட்ச் வேணால் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அண்ட் ஷேக் ரஷீத்தை கொஞ்சம் நல்லா கேமை இம்ப்ரூவ் பண்ணி ஆட சொல்லலாம். ஆயுஷ் மத்ரேவை நீங்கள் கவனிக்கலாம், டெவல் டுப்ளசிஸ் ஆட வைக்கலாம். நீங்கள் பவுலிங்கில் இருக்கிற அந்த மீதி சோர்சஸ் ஒரு நாகர்கோட்டி மாதிரி பிளேயரை வந்து ட்ரை பண்ணலாம். எஸ், அடுத்த சீசனில் யார் யாரை வச்சுக்கலாம், யார் யாரை தூக்கலாம் அப்படிங்கிறத வந்து இப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி முடிவு பண்ணலாம். நிறைய இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்க்குறப்போ நான் அப்பப்போ மாற்றி தமிழ் இங்கிலீஷ் பார்ப்பேங்க. ஓகே, அப்படி இங்கிலீஷ் ஒரு சில ஆள் தமிழில் வரப்போ நான் இங்கிலீஷில் மாற்றிடுவேன், அதுதான் உண்மை. அந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்க்குறப்போ வந்து ஆக்சுவலி வந்து நிறையா சொன்னாங்க. அவங்க வந்து ஏன் சிஎஸ்கே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ திங்க் இயான் பிஷப்பா இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரில. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 பாயிண்ட் தான் அவங்க எடுத்து வச்சாங்க. ஒன்று வந்து சிஎஸ்கே இந்த வாட்டி பொட்டன்ஷியலான பிளேயர்ஸை எடுக்கலை. ஓகே, அடுத்த ஒன்று சிஎஸ்கே வந்து இதுதான் T20 கேம்னு ஒரு கேம் ஆடுறாங்கல்ல, அந்த T20 கேம் செத்து போச்சு, அது அவங்க சொன்னது இதுதான் சொன்னாங்க. ஓகே, மூணாவது வந்து அதை நீங்கள் மாற்றிக்கணுங்கிற மைண்ட் செட் போகாமல் இருக்கிறத வச்சு அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறதும் ஒரு தோல்விக்கான காரணங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது உண்மைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.